தான் உயிர் உள்ள மனிதன். சரி சரி சரி, புரியாட்டி கடைசியா கட்டுங்க, நீங்க இதை மைனூட்டா கவனிப்பீங்க. அப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. சில பேர் ராசியிலிருந்து பார்க்கணும், லக்கணத்திலிருந்து பார்க்கணும் சொல்றாங்க, பாத்தீங்களா? ஏன் பார்க்கணும்ன்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். எப்பா அது உள்ளம், இது உடல், ரெண்டு இல்லாம மனுஷன் கிடையாது அப்படின்றதுக்காகத்தை எப்பயுமே சீர்தூக்கி பார்க்கணும். லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியும் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் எடுத்து கணக்கு போட்டு நம்ம இந்து லக்கணம் என்பதை ஒன்று கண்டறிப்போம். அப்ப லக்கணத்துக்கு ராசிக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப லக்கணம் என்பது அழகு. லக்கணத்துல சுக்கிரன் இருந்தா பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. கண்ணங்க நேர்னு இருந்தாலும் கருப்பு வைர மாதிரி அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சுக்கிறோம். லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால், நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன், அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சுக்கிறோம். புரியுதா? அப்ப லக்கணம் என்பது அழகு, ராசி என்பது தலையெழுத்து. ராசி என்பது தலையெழுத்து. லக்கணம் பிறந்த நேரத்தை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது. ராசி பிறந்த நட்சத்திரத்தை வைத்து வடிவமைக்கப்படுகிறது. லக்கணம் பலம் என்பது ராசி பலம் என்பதும் நவாம்ச பலம் என்பதும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். லக்கண பலம், ராசி பலம், நவாம்ச பலம், இந்த மூன்று பலங்களையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கு என்ன சார் வித்தியாசம்னா, ராசி கட்டம் என்பது நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வாங்குவோம், பிளான் அப்ரூவல், அதுதான் ராசி கட்டம். நவாம்ச கட்டம் என்பது உள்கூடு, வீட்டுக்குள்ள எப்படி வரணும் அப்படின்ற உள்ளீடு தான் நவாம்சம் என்பது. ராசி கட்டம் முக்கியமா, நவாம்ச கட்டம் முக்கியமா? யாராவது ஒருத்த சொல்லுங்க. தெளிவான பதில் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ராசி கட்டம் முக்கியமா, நவாம்ச கட்டம் முக்கியமா? ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நவாம்சத்தில் எப்படி இருந்தால் நல்லது? சொல்லுங்கம்மா. ஆமா, ஏன் ஏன் ரெண்டு ரெண்டு அதே முக்கியம், அது தப்பு. ரெண்டுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே முக்கியம்ன்றது சாமர்த்தியமான பதில் அல்ல. இங்க பார்த்தீங்களா? பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, எப்படி எப்படி சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு நவாம்ச கட்டத்தை வச்சிருக்காங்க? நவாம்ச கட்டத்தை எடுத்துடலாமா? நீங்க நவாம்ச கட்டத்தை பார்க்க மாட்டீங்களா? பழனிசாமி ஐயா,
சரி, நீங்க நவாம்சம் எல்லாமே பல சொல்லலாமா? சரி, இப்ப இருங்க, இந்த பழனிசாமியை மடக்குவோம். ஐயா பழனிசாமி ஐயா, நீங்க நவாம்ச கட்டத்தில் தேவையில்லை பொசுக்குன்னு இருங்க. அப்ப ராசி கட்டத்தை வச்சா நீங்க முடிவு எடுத்துருவீங்க. சரி, என்ன ஐயா வெங்கடேசன் ஐயா, அழகேந்திரன் மகேந்திரன் ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க? பொங்கி எழ வேண்டாமா? உங்களுக்குன்னு ஒரு கருத்து இல்லையா? கேட்டது ரைட்டுதுங்க. ரைட்டுது. நான் கேட்ட கேள்விக்கு போய் சொல்லிட்டீங்க. ராசி தான் முக்கியமியா, நவாம்சம் கட்டது. சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து என்ன அழகன் மகேந்திரன் சார், வெங்கடேசன் ஏன் பேசாம இருக்கீங்க? சரி, என்ன இவ்வளோ பேக்கா இருக்கீங்களே? சொல்லுங்க. என்னையா ஐயா, உண்மையில நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சும்மா பேருக்கு படிக்க வர்றீங்கன்னு நினைச்சேன். என்ன இப்படி இருக்கீங்க? எனக்கு படக்குன்றது. என்ன வெங்கடேசன் சொன்னீங்க? நீங்க சொன்னது ஒழுங்கா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. சரி, இப்ப நான் விடைக்கு வந்துடுவா. முருகவேல் ஏன் வர பேசாம இருக்கீங்க? தங்கராஜ் சார் ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தப்போ ரைட்டா உங்க ஆர்கியூமெண்ட் சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் நீங்க எது உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உயர்வா நான் நினைக்கல அப்படின்னா அதையாவது சொல்லுங்க. சரி, பாருங்க, இந்த டாபிக் நான் வேற உள்ள போறேன்னு நீ சொல்லிடுறேன். ஐயா, ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. ராசி கட்டம் என்றது போலீஸ் ஸ்டேஷன், புரியுதா? நவாம்ச கட்டம்ன்றது நீதிமன்றம். போலீஸ் உங்களை ஒரு ராசி கட்டம் உயர்வா என்னையா அது? சொல்லுங்கயா. சொல்லுங்க. பின்கோடு சொல்லிருங்க அப்படி. ஐயா சொல்லுங்கயா. சிவகங்கை பழனிசாமி ஐயா. சரி, நம்ம கடைசியா கூட பேசுவோம். அவர் பேசுறது கேட்கல, கடைசியா கூட பேசுவோம். அதாவது சார், சுருக்கமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சார், சுருக்கமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டம், அதே மாதிரி 60 கட்டம் இருக்கு, புரியுதா? தண்ணி சொல்லுங்க. சரி.